அனவதிகாதிஷய ஈஷித்ருத்வம் ஸ்வாபாவிக அனவதிகாதிஷய ஈஷித்ருத்வம் நாராயண त्वयि नामृष्यति वैदिकः कः ब्रह्मा शिवशतमखः परमस्वराडिति एतेऽपि यस्य महिमार्णवे त्रिपुरुषस्ते அடியேன் தாசன். வந்தனம் சுவாமி. வந்தனங்கள். ஆஹா, என்ன ஒரு அற்புதமான ரத்ன சுருக்கமான ஸ்லோகம்! தாங்கள் அதை சேவித்ததும் மிக அருமை. உனக்கு ஸ்லோகங்களின் மேல் ஆர்வம் அதிகம் என நினைக்கிறேன். ஆகையால்தான் இப்படி ரசித்திருக்கிறாய். அடியேன் சேவித்த ஸ்லோகத்தை பற்றி சொல்லின் செல்வன் போல் ஓர் வர்ணனையை அளித்து அடியேனை மிகவும் பிரமிப்படையும்படி செய்துவிட்டாய். சுவாமி, அடியேனுக்கு பகவத் பரமமான ஸ்லோகங்களில் அலாதி பிரீத்தி உண்டு. ஆனால் சொல்லின் செல்வன் என்று இந்த சிறியேனை சொல்வது சற்றும் பொருந்தாது சுவாமி. மிகவும் தன்னடக்கமாக பேசுகிறாய். ஆனால் உன்னால் பிரயோகிக்கப்பட்ட ரத்ன சுருக்கம் என்ற வார்த்தைகள் இந்த ஸ்லோகத்திற்கு மிகவும் பொருத்தமானது. ஏனென்றால் இந்த ஸ்லோகத்தின் தொகுப்பிற்கு பெயரே ஸ்தோத்திர ரத்னம் என்பதுதான். 65 ஸ்லோகங்களை உள்ளடக்கிய ஸ்தோத்திர ரத்னத்திலிருந்து அடியேன் 4 வாக்கியங்களைத்தான் சேவித்தேன். அதனால் அது ரத்ன சுருக்கம் தானே. ஸ்தோத்திர ரத்னம் மிக பொருத்தமான பெயர் சுவாமி. தங்களின் திருவாயால் சேவித்த அந்த ரத்தினத்தின் பொருளை சொன்னீர்கள் என்றால் அடியேன் பெற்ற பயனை அடைவேன். பரவாயில்லையே, பொருளை கேட்பதிலும் உனக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கிறதே. அப்படி என்றால் அதை அவசியம் சொல்லத்தான் வேண்டும். சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணனே பிரம்மா, சிவன், இந்திரன் மற்றும் இவர்களினும் மேலான முக்த புருஷர்கள் உட்பட உன்னுடைய மகிமையாகிய கடலின் சிறுதுளிகள் ஆகின்றனரோ என்று பகவானான ஸ்ரீமன் நாராயணனின் பரத்வத்தை நிர்ணயிக்கும் பதங்களை தெரிவிப்பதே இந்த ஸ்லோக ரத்னத்தின் கருத்து. சுவாமி, இந்த ஒரு ஸ்லோகத்தை வைத்தே மற்ற 64 ஸ்லோகங்களின் மகத்துவத்தை எளிமையாக புரிந்து கொள்ளலாம். நிச்சயம் இது பொக்கிஷ ரத்தினம்தான். இத்தனை மகத்துவம் வாய்ந்த ஸ்லோகத்தை இயற்றிய மகா புருஷரை அறிய அடியேன் ஆவல் கொண்டிருக்கிறேன் சுவாமி. மீண்டும் உன்னத அடைமொழியான மகா புருஷர் எனும் முத்தான சொற்றொடரை நீ பயன்படுத்தியது அடியேனை மெய்சிலிர்க்க வைக்கிறது. நீ சொன்னது போல் ஒப்பற்ற மகா புருஷரும் ஆச்சாரிய சிரேஷ்டருமாகிய ஆளவந்தார் எனும் யமுனாச்சாரிய சுவாமிகளால் இயற்றப்பட்டதே இந்த ஸ்தோத்திர ரத்தின தொகுப்பு. ஒவ்வொரு ஸ்லோகமும் மனதை வசீகரிக்கும் ரத்னங்கள். ஆஹா, பார்போற்றும் ஆச்சாரியர் யமுனாச்சாரிய சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருளியதா இவை? அதனால் அன்றோ கேட்போரை வியப்படையச் செய்கிறது. என்னே ஆச்சாரியரின் கவித்துவம் ஸ்படிகம் போன்றவரும் ஞானக் கடலுமாகிய ஹயக்ரீவ மூர்த்தியை தனது நாவாசனத்தில் அமர்த்தி ஆராதிக்கும் அடியவரை, வைஷ்ணவ சுடரொளியை, சிறந்த பதங்களால் அனைவரையும் கிறங்க வைக்கும் அரங்கத்து குலமணியை, துறவு கொண்டு அறம் வளர்க்கும் உத்தமரை, இங்கிருந்தபடியே அவரது திருவடி தாமரைகளை மனதால் துதிக்கிறேன். சுவாமி, ஆச்சாரியர் அருளிய இந்த ஸ்லோகத்தை மெய்யுருகி சேவித்த தாங்கள் யாரென்பதை அடியேன் அறிந்து கொள்ளலாமா? அடியேனின் நாமதேயம் பராங்குசதாசன். அனைவரும் பெரிய நம்பி என்று அழைப்பார்கள். என்ன, பெரிய நம்பி சுவாமிகளா? தங்களை பற்றி அடியேன் மிகவும் கேள்விப்பட்டிருக்கிறேன். தாங்கள் பாகவதர்களின் பிரிய நம்பிகளாயிற்றே. தாங்கள் என்ன காரியமாக காஞ்சியம்பதி வந்தீர்கள் சுவாமி? அடியேனின் ஆச்சாரியர் யமுனாச்சாரிய சுவாமிகள் ஒரு பொறுப்புமிக்க பணியை அடியேனிடம் ஒப்படைத்து அதை நிறைவேற்றி வரும்படி காஞ்சியம்பதிக்கு அனுப்பியுள்ளார். ஆச்சாரியர் பணித்த காரியம் என்றால் அதை விரைந்து முடிக்க வேண்டி இருக்குமே சுவாமி.
அதை தெரிவிப்பது உசிதம் என்றால் அடியேனிடம் தெரியப்படுத்துங்கள். அக்காரியத்தில் அடியேனும் ஒரு சிறு துரும்பாக உபயோகப்பட்டால் பெரும் பேறு பெறுவேன் சுவாமி. இந்த காஞ்சியம்பதியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னதமான சிரேஷ்டர் ஒருவரை உடனே காண வேண்டும் என்று ஆச்சாரியர் உத்தரவிட்டிருக்கிறார். அவனை தேடித்தான் அடியேன் இங்கு வந்துள்ளேன். அந்த உன்னதமான சிரேஷ்டர் யார் என்று அடியேன் தெரிந்து கொள்ளலாமா சுவாமி? தாராளமாக. ஆச்சாரியரின் சிந்தையில் வீற்றிருக்கும் அந்த உத்தமனின் திருநாமம் ராமானுஜன். அப்பா, நீ ராமானுஜனை அறிவாயா? சுவாமி, சிரேஷ்டன் என்றோ உத்தமன் என்றோ இந்த சிறியனை சொல்வது எவ்விதத்திலும் பொருந்தாது சுவாமி, பொருந்தாது. நீ என்னப்பா சொல்கிறாய்? தாங்கள் தேடி வந்த ராமானுஜன் என்ற இளையாழ்வான் அடியேனே சுவாமி. ராமானுஜா, அரும்பாடுபட்டு தேடிய புதையல் அருகிலேயே வந்தது போல் காஞ்சியம்பதியை அடைந்ததும் உன்னை அடைந்தது ஆச்சாரியரின் திருவருளே. ராமானுஜா, ஏனப்பா கண்கலங்குகிறாய்? சுவாமி, அடியேனின் மாமா திருமலை நம்பி சுவாமிகளும் திருக்கட்சி நம்பி சுவாமிகளும் ஆச்சாரியர் யமுனாச்சாரியர் சுவாமிகளைப் பற்றி எப்போதும் உகந்து போற்றுவார்கள். அதிலும் குறிப்பாக திருக்கட்சி நம்பி சுவாமிகள் ஆச்சாரியரின் கருணையே தன்னை வரதனிடம் சேர்த்து வைத்திருக்கிறது என்று மூச்சுக்கு மூச்சு கொண்டாடி கொண்டிருப்பார். இவையெல்லாம் செவியுற்றும் அடியேன் சுய முயற்சி எடுத்து ஆச்சாரியரை தரிசிக்க வரவில்லை. ஆனால் எங்கோ ஸ்ரீரங்கத்தில் இருந்தபடி இந்த அடியேனை, இந்த அற்ப புழுவானவனை சிந்தையில் நிறுத்தி காண வரும்படி தங்களை இங்கு அனுப்பியிருக்கிறார் என்று நீங்கள் சொன்னவுடன் ஆச்சாரியரின் கருணையை நினைத்து அடியேனை அறியாமல் கண்களில் கண்ணீர் சுரந்து விட்டது. இப்படி ஒரு பாக்கியம் கிட்டியது அடியேனின் தாய் தகப்பனாரின் தவமென்றே சொல்ல வேண்டும் சுவாமி. ஆச்சாரியர் உன்னை அழைத்தது உன்னை ஈன்றெடுத்தவர்களின் தவம் என்று நீ சொல்கிறாய். ஆனால் அடியேன் ஸ்லோகத்தை சேவித்தவுடன் நீ அடியேனின் முன் வந்து நின்றது, அந்த ஸ்லோகத்தின் மேல் நீ பிரியம் கொண்டது, இவை அனைத்தையும் பார்க்கும் பொழுது உனக்கு ஏற்கனவே ஆச்சாரிய சம்பந்தம் உண்டாயிருக்கிறதென்றே அடியேனுக்கு தோன்றுகிறது. சுவாமி, எப்படியாகிலும் அச்சம்பவம் சீக்கிரம் உறுதிப்பட வேண்டும். அதற்கு உடனே தங்களுடன் அடியேன் விரைந்து ஸ்ரீரங்கம் பயணப்பட வேண்டும். ஆனால் ஒரு கைங்கரியம் அடியேனால் இங்கு செய்யப்பட வேண்டும். அதை முடித்துவிட்டு உடனே புறப்பட்டு விடலாம். புரிகிறது. அகத்திற்கு சென்று விவரம் சொல்லிவிட்டு புறப்படலாம் என்கிறாய்? இல்லை சுவாமி, அதைவிட முக்கியமான கைங்கரியம் ஒன்று இருக்கிறது. சாலை கிணற்றிலிருந்து தீர்த்தத்தை பெருந்தேவி தாயாரின் திருமஞ்சனத்திற்கு சேர்ப்பித்தாக வேண்டும். அது அடியேனின் கடமை. அதை முடித்து திருக்கட்சி நம்பி சுவாமிகளிடம் தெரிவித்துவிட்டு புறப்பட்டு விடலாம். நல்லது ராமானுஜா, கொண்ட பணியை இரண்டகமில்லாமல் முடிப்பதே சாலச் சிறந்தது. சரி, அடியேனும் திருக்கட்சி நம்பிகளை சந்தித்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அடியேன் அவருடன் உரையாடி முடிக்கும் முன்பாக நீயும் உன் பணிகளை முடித்துவிட்டு திரும்பலாம். உத்தரவு சுவாமி. வாருங்கள், தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு புறப்படலாம். அரையரே, வரரங்கா, உன் கைகளை அலங்காரம் செய்து கொண்டிருக்கும் மணக்கால் நம்பி சுவாமிகள் அளித்த பாத ரட்சைகளை அடியேனிடம் எழுந்தருளச் செய். அடியேனின் பிதாமகர் நாதமுனி யோகீஸ்வரரின் அனுகிரகமும் அவர் வழி வந்த உய்யக்கொண்டார் சுவாமியின் அனுகிரகமும் அடியேனை ஆட்கொள்ளட்டும். ஜன்மம் வீணே கழியாமல் எம்பெருமானுக்கு அடிமை செய் என்று உபதேசித்து இந்த கடையேனுக்கும் ஒரு நற்பேறு அளித்தவர் அடியேனின் ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகள். அவர் அடியேனுக்கு அளித்த இந்த திவ்ய பாதுகைகள் எம்பெருமானின் பரமபதத்திற்கு அழைத்துச் செல்ல அடியேனுக்கு வழி காட்டட்டும்.
அனைவரும் ஒற்றுமையுடன் இருங்கள். ஒருவருக்கொருவர் பரோபகாரத்துடன் பழகுங்கள். எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதனின் உற்சவங்களை குறைவில்லாமல் நடத்துங்கள். ஆழ்வாராதிகளின் திருநக்ஷத்திர வைபவங்களை விமர்சையாக கொண்டாடுங்கள். அடியேன் இப்போது சேவிக்கும் பாசுரத்தை அடியேனோடு சேர்ந்து நீங்களும் சேவியுங்கள். ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகளின் திருவடிகளே தஞ்சம். சூழ் விசும்பனி முகில் தூரிய முழக்கின ஆழ்கடல் அலை திரைகை எடுத்தாடின. ஏழ் பொழிலும் வளமேந்திய என்னப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டுகந்தே. வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டுகந்தே. ஆச்சாரியருக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை துவங்குவதே நல்லது. ஆச்சாரியரை எங்கு ஏலச் செய்வதாக தீர்மானித்திருக்கிறீர்கள்? அவருக்கு பிடித்த இடம் கொள்ளிடத்தின் அருகே உள்ள திருக்கருமன் துறை. அவர் பாஷ்யம் எழுதுவதற்காக அந்த இடத்தை நாம் தேர்ந்தெடுத்து வைத்திருந்தோம். ஆனால் அன்றைய சூழ்நிலை தனக்கென்று ஒரு இடம் வேண்டாம் என்று ஆச்சாரியர் சொல்லிவிட்டார். என்னமோ தெரியவில்லை, தன்னை திருப்பள்ளிப்படுத்துவதற்காக அந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார் போலிருக்கிறது. அதனால் அந்த இடம்தான் சரியாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அரையரே? அதுதான் சரியான இடம் என்று அடியேனும் எண்ணுகிறேன். சரி, வாருங்கள், ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம். சுவாமி, அந்த மூட்டையை கொடுங்கள், அடியேன் சுமந்து கொண்டு வருகிறேன். இருக்கட்டும் ராமானுஜா. தங்களைப் போன்றவர்கள் மிகவும் பாக்கியசாலிகள். பெரும்பாலும் ஆச்சாரியர் கூடவே இருந்து சேவை செய்து கொண்டிருக்கிறீர்களே. வாஸ்தவம்தான் ராமானுஜா. அதேபோல் உனக்கும் என்று ஆச்சாரியர் தரிசனம் கிட்டிய பின் ஆச்சாரியருக்கு உகப்பான ஒரு சேவையை நீயும் செய்யத்தானே போகிறாய். அடியேனின் உள்ளம் பூரிப்பை அடைந்துள்ளது. மனோ, வாக்கு மற்றும் சரீரத்தால் ஆச்சாரியர் சேவை செய்யும் பாக்கியம் கிடைத்துவிட்டால் அடியேன் பிறந்த பயனை அடைந்து விடுவேன். என்ன இது? இவர்கள் ஏன் இப்படி கதறிக்கொண்டு வருகிறார்கள்? குலசேகரா, 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 என்ன இது? என்னவாயிற்று? ஏன் இப்படி ஓலமிட்டு அழுகிறாய்? குடும்பத்தில் யாருக்காவது ஏதாவது அசௌகரியமா? அல்லது நடக்கக்கூடாதது நடந்து விட்டதா? சுவாமி, அடியேன் என்னவென்று சொல்லுவேன்? குடும்பத்தில் யாருக்காவது ஒன்று என்றால் அது அடியேனோடு போய்விடுமே. ஆனால் ஒட்டுமொத்த வைஷ்ணவ குடும்பத்தாருக்கு, ஏன் இந்த வையத்திற்கே சொந்தமானவரின் பேரிடப்பாயிற்றே. எப்படி தாங்குவேன் சுவாமி? என்ன குலசேகரா, யாருக்கு என்னவாயிற்று? நம் ஆச்சாரியர் ஸ்ரீரங்கத்து பூஷணம் யமுனாச்சாரிய சுவாமி திருநாடு அலங்கரித்து விட்டார் சுவாமி. நம்ம எல்லாம் விட்டு விட்டு போய்விட்டார் சுவாமி. நம் வைஷ்ணவ சமுதாயத்தையே மீளா துயரில் ஆழ்த்தி விட்டார் சுவாமி. என்ன சொல்கிறாய் குலசேகரா? அடியேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்ட போது ஆச்சாரியர் நன்றாகத்தானே இருந்தார்? நன்றாகத்தான் இருந்தார். இன்று காலை கோயில் தரிசனத்திற்கு சென்று அரங்கனையும் சேவித்தார். ஆனால் திரும்பி வரும்போது மயக்கமுற்று சரிந்திருக்கிறார். பிறகு மடத்து திருமாளிகைக்கு வந்ததும் சொற்ப கால அவகாசத்தில்
வைகுண்ட திருநாடு எழுதி விட்டார் சுவாமி. ஆச்சாரியரின் திருமேனியை திருக்கரம்பன் துறை அருகே திருப்பள்ளிப்படுத்த ஏற்பாடு ஆகியிருக்கிறது சுவாமி. சுவாமி, சுவாமி எங்களை கட்டிருந்து சுவாமி. சுவாமி, 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 ஐயோ, இதை நான் எதிர்பார்க்கவில்லை சுவாமி. அடியேன் ஸ்ரீரங்கத்திற்கு வரும் வரை ஆச்சாரியர் காத்திருந்திருக்க கூடாதா? அரங்கா, சுவாமி, கண் திறந்து பாருங்கள் சுவாமி. தாங்கள் அவளுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் ராமானுஜன். அந்த ராமானுஜனை அடியேன் கையோடு அழைத்து வந்திருக்கிறேன். திருக்கண் விழித்து பாருங்கள் சுவாமி. பெருமாளே, எப்படிப்பட்ட அபாக்கியவான் அடியேன். ஆச்சாரியரை சந்தித்து அவர் திருவாய் அருள்வதை கேட்க முடியாத பாவியாகிவிட்டேனே. சுவாமி, அடியேன் மீது கருணை காட்டி இருக்க கூடாதா? தங்களின் திருவாயால் ராமானுஜா என்று அடியேனை அழைத்து தங்கள் திருக்கரங்களால் வருடி இருந்தால் இந்த ஜன்மம் சாபல்யம் அடைந்திருக்குமே. இவ்வளவு அவசரம் ஏனோ சுவாமி? ராமானுஜா, யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஆச்சாரியர் உன்னோடு சம்பாஷித்த மகிழும் காட்சியை காண நாங்கள் அனைவரும் ஆவலோடு காத்திருந்தோமே. இப்படி ஆகும் என்று கனவிலும் நினைக்கவில்லையே ராமானுஜா. சுவாமி, அடியேனுக்கு பஞ்ச சம்ஸ்காரங்களை செய்து வைக்க பிரியப்பட்டீர்களாமே. உங்கள் ராமானுஜன் வந்திருக்கிறேன் சுவாமி. தங்கள் திருக்கரங்கள். ஆச்சாரியரின் விரல்கள் ஏன் மடங்கி இருக்கின்றன? எப்பொழுதுமே இப்படித்தான் இருக்குமா? இல்லையே, ஆச்சாரியர் ஜீவித்திருந்த போது விரல்கள் சரியாகத்தானே இருந்தன. ஆமாம், எப்படி ஆச்சாரியரின் விரல்கள் மடக்கிக் கொண்டன? வித்தியாசமாக இப்படி விரல்கள் மடங்கியிருப்பதை நாங்களும் இப்பொழுதுதான் பார்க்கிறோம். தயவு செய்து இங்குள்ளவர்கள் அடியேனுக்கு ஒன்றை தெரியப்படுத்த வேண்டும். ஆச்சாரியரின் உள்ளத்தில் நிறைவேறாத அபிலாஷைகள் என்று ஏதேனும் இருந்ததா? அப்படி ஏதேனும் இருப்பின் தயவு செய்து அடியேனிடம் தெரியப்படுத்த வேண்டும்.
ராமானுஜா, ஆச்சாரியரின் உள்ளத்தில் அபிலாஷைகள் உண்டு. ஏன், அதை மனக்குறை என்று கூட சொல்லலாம். குறிப்பாக தன்னுடைய 3 அபிலாஷைகள் நிறைவேறவில்லையே என்ற மனக்குறை ஆச்சாரியருக்கு எப்போதும் உண்டு. அதை அடியேன் அறியலாமா சுவாமி? ஆச்சாரியர் மனதில் இருந்த முதலாவது அபிலாஷை வேதவியாசரின் பிரம்மசூத்திரத்திற்கு போதாயனர் கொடுத்த விளக்க உரைக்கு தகுந்தபடி விசிஷ்டாத்வைதபரமாக ஓர் விரிவுரை செய்யப்பட வேண்டும். இரண்டாவது, நம்மாழ்வாரான சடகோபரின் மீது ஆச்சாரியர் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். அவர் அருளிய திருவாய்மொழிக்கு ஓர் உரை காண வேண்டுமென்றும் அவரது திருப்பெயரை யாராவது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருக்கு சூட்ட வேண்டும் என்பது ஆச்சாரியரின் இரண்டாவது அபிலாஷை. வேதத்தை தொகுத்து வேதாந்த சூத்திரத்தை வகுத்து பெரும் உபகாரியான வியாசரின் திருநாமத்தையும் அவரது தந்தையும் விஷ்ணு புராணம் அருளிய மகானுமாகிய பராசரரின் திருநாமத்தையும் தகுதி உள்ள 2 குழந்தைகளுக்கு சூட்ட வேண்டும் என்பது ஆச்சாரியரின் 3வது அபிலாஷை. இவைகளை தம்மால் செய்ய முடியாமல் போனதற்காக ஆச்சாரியர் மிகவும் வருந்தி இருக்கிறார். ராமானுஜா, இவைதான் ஆச்சாரியரின் அபிலாஷை என்றால், மனோரதங்கள் என்றால், அடியேனுக்கு ஆச்சாரிய கிருபையும் எம்பெருமானின் அனுகிரகமும் துணை நிற்க போதுமான ஆயுள் அடியேனுக்கு வாய்க்கப் பெற்றால், இதோ ஆச்சாரியரின் முன்னால் அடியேன் ஒரு பிரதிஜை செய்கிறேன். வேதாந்த சூத்திரத்திற்கு அடியேன் ஒரு வியாக்கியானம் எழுதி வேதங்கள், சாஸ்திரங்கள், சான்றோர்கள் இவர்களுடைய போதனைகளை எல்லாம் அதனுள் அடக்கி மோட்ச மார்க்கம் அனைவருக்கும் எளிதாகும்படியும் சாஸ்வதமாகும்படியும் செய்வேன். வேதானாம் சாம வேதோஸ்மி என்றார் கண்ணபெருமான். அந்த கண்ணபிரானை, கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே என்று தன் சாமவேத சாரமான தமிழ் திராவிட வேத பாசுரங்களை அருளிய அந்த சடகோபர் நம்மாழ்வாரின் திருவாய்மொழிக்கு ஓர் உரையை அடியேன் இந்த உலகத்திற்கு அளித்து அவரது திருப்பெயர் எங்கும் விளங்கும்படி செய்வேன். வேத வேதாந்த உபகாரியான வியாசாச்சாரியரின் திருப்பெயரையும் பரமாத்மாவினுடைய மகத்துவத்தையும் பரமாத்மாவிற்கும் ஜீவாத்மாவிற்கும் உள்ள சம்பந்தத்தையும் மோட்ச மார்க்கத்தையும் தமது விஷ்ணு புராணத்திலே ஸ்திரமாக ஸ்தாபித்த அந்த வேதவியாசரின் தகப்பனாராகிய ஸ்ரீ பராசர மகரிஷியின் திருப்பெயரையும் ஸ்ரீ வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்த சிரேஷ்டமான 2 திருக்குழந்தைகளுக்கு சூட்டி ஆச்சாரியரின் மனோரதங்களை அடியேன் நிறைவேற்றுவேன். என்ன அதிசயம் பார்த்தீர்களா? ஆச்சாரியருக்கு நம்பிக்கை வந்து விட்டது. எவ்வளவோ சிஷ்யர்கள் இதற்கு முன்பு ஆச்சாரியரின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வோம் என்று சொன்ன போதெல்லாம் திருப்தியுறாத நம் ஆச்சாரியர் இப்போது பரிபூர்ண திருப்தியை அடைந்து விட்டார். அதனால்தான் மடங்கி இருந்த விரல்கள் தாமாகவே நிமிர்ந்து அதை உறுதிப்படுத்தி விட்டது. இதன் மூலம் ஆச்சாரியர் நம்மோடுதான் இருக்கிறேன் என்கிறார். ஸ்தூலமாக நம்மோடு இல்லாவிட்டாலும் சூட்சமமாக அவர் என்றும் நம்மோடுதான் வாழப்போகிறார். ராமானுஜனின் வாக்கை அங்கீகரித்ததால் ஆச்சாரியர் இனி ராமானுஜனுடனேயே இருக்கிறார். ஆகவே நம் ஆச்சாரியர் நம்மை விட்டு போகவில்லை, நிச்சயம் போகவில்லை. இவ்வுலகை விட்டு அவருடைய திருமேனி மறையப் போகிறதே தவிர ஆச்சாரியரின் ஆத்மா நம்முடனேயே கூட இருந்து நம்மை வழி நடத்தும்.
இனி யாரும் வருத்தமடையாமல் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கள். நடக்கட்டும். ஆச்சாரியருக்கு நடக்க வேண்டிய சடங்குகள் உடனடியாக நடக்கட்டும். வாமா தஞ்சா, சரியான நேரத்திற்குத்தான் வந்திருக்கிறாய். இன்னும் சற்று நேரத்தில் நடை திறந்து விடுவார்கள். பொதுவாக மதிய போஜனம் முடிந்து சற்று நேரம் சிரமப்பரிகாரம் செய்துவிட்டு இந்நேரம் பட்டர் வந்திருக்க வேண்டும். ஏனோ தெரியவில்லை, சற்று தாமதமாகிறது. நானும் தாமதமாகிவிட்டதே என்றுதான் வந்தேன். பொதுவாக என் நகத்துக்காரர் மதிய போஜனத்திற்கு வருவார். அதன் பிறகு சற்று ஓய்வெடுத்துக் கொள்வார். இன்று போஜனமும் செய்யவில்லை, ஓய்வும் எடுத்துக் கொள்ளவில்லை. இன்று முழுவதும் உங்களுடனேயே பொழுதை கழித்திருக்கிறார். உங்களுக்கு சேவை செய்வதே அவருக்கு தலையாய பணியாகிவிட்டது. என்னை பற்றிய கவலையே இல்லாமல் அவர் கிடைப்பதை ஸ்வீகரித்துக் கொண்டு கோயிலிலேயே பொழுதை கழிக்கிறார். நான் அப்படி இருக்க முடியுமா? அதனால்தான் பொறுத்து பொறுத்து பொறுமை தாங்காமல் போஜனத்தை இங்கேயே கொண்டு வந்து விட்டேன். சனாதன தர்மத்தை பற்றி அவருக்கு பல உபதேசம் கொடுக்கும் நீங்கள் கிரகஸ்தாசிர தர்மத்தை பற்றியும் அவருக்கு நீங்கள் உபதேசிக்க வேண்டும். அகத்தில் பாரியாள் என்று ஒருத்தி இருக்கிறாள். அவள் உனக்காக காத்துக் கொண்டிருப்பாள். அகத்திற்கு செல், அமுது செய், சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டு பிறகு கோயிலுக்கு வா என்று அறிவுரை சொல்லி அனுப்ப வேண்டாமா? அடியேன் சொல்லி அனுப்பியிருந்தேனே. என்ன சொல்லி அனுப்பினீர்கள்? உன் அகத்துக்காரர் என்று அகத்திற்கு வரமாட்டார் என்று சொல்லி அனுப்பியிருந்தேனே தஞ்சா. ஏன் இன்று வரமாட்டார்? அவருக்கு இங்கு ஏதாவது பணி கொடுத்திருக்கிறீர்களா? இல்லை தஞ்சா, ராமானுஜன் ஸ்ரீரங்கத்திற்கு சென்றிருக்கிறார். உனக்கு அது தெரியும் என்றுதான் அடியேன் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். எப்படி தெரியும்? காற்று மூலமாக செய்தி வருமா? புறாதான் தூது சொல்லுமா? இல்லை ஏதாவது அசரீரி வந்து என் காதில் விழுமா? ஏதோ முக்கியமான வேலையாக இருக்கும், அதுதான் அமுதுண்ண அகத்திற்கு வர தாமதமாகிறது என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்னவென்றால் மிகவும் சாதாரணமாக ஸ்ரீரங்கம் சென்றிருப்பதாக சொல்கிறீர்கள். யார் அவரை அனுப்பி வைத்தார்கள்? யாரிடம் கேட்டு சென்றார் அவர்? யாரையும் கேட்டு செல்லவில்லை தஞ்சா, உடனே செல்ல வேண்டிய கட்டாயம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் யமுனாச்சாரியார் ராமானுஜனை உடனே பார்க்க வேண்டும் என்று தகவல் வந்தது. உடனே இவரும் சென்று புறப்பட்டு விட்டாரா? ஏன்? அகத்தில் ஒருத்தி இருக்கிறாள், அவள் கவலை கொள்வாள், அவளிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போக வேண்டும் என்று அவருக்கு தோன்றவில்லையா? சரி, அவசரத்தில் அவருக்குத்தான் தோன்றவில்லை, நீங்களாவது சொல்லியிருக்கலாம் அல்லவா? ஆசான் ஆசான் என்று உங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாரே, இந்த அடிப்படை விஷயம் கூட உங்களுக்கு தெரியாதா என்ன? என்னதான் தலை போகிற விஷயமாக இருந்தாலும், உயிருக்கே ஆபத்தாக இருந்தாலும், உயிருக்கு உயிராக கருதப்படும் பாரியாளிடம் சொல்லாமல் எதற்காக அவர் செல்ல வேண்டும்? அதுவும் என்ன, இங்கு பக்கத்து ஊருக்கா சென்றிருக்கிறார்? ஸ்ரீரங்கத்திற்கு சென்றிருக்கிறார். சற்று பொறு தஞ்சா, விஷயத்தை உன்னிடம் தெரிவிக்குமாறு ராமானுஜன் அடியனிடம் சொல்லியிருந்தான். அதற்கு தக்கவாறு சாரதியை உன் அகத்திற்கு சென்று விஷயத்தை தெரிவிக்க சொல்லியிருந்தேனே. எந்த சாரதியும் என் அகத்திற்கு வரவில்லை. தஞ்சா, சாரதி செய்த தவறுக்காக அடியேன் உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன். ஸ்ரீரங்கத்திற்கு சென்றவர் எப்பொழுது வேண்டுமானாலும் வரட்டும், இல்லை அங்கேயே தங்கிவிடட்டும், எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. எல்லோரும் சகல சௌபாகியத்துடனும் க்ஷேமமாக சுபீக்ஷமாக சந்தோஷமாக இருங்கள். நான் இப்படியே இருந்துவிட்டு போகிறேன். தஞ்சா, சுவாமி, தளிகை ஆகிவிட்டதா? ஆகிவிட்டது. அப்படியென்றால் நான் சென்று திருக்கச்சி நம்பி சுவாமிகளை அழைத்து வரலாம் இல்லையா? வரலாம். தஞ்சா, என்னவாயிற்று உனக்கு? ஏதோ பட்டும் படாமல் பதிலுரைப்பது போல் பேசுகிறாய். மலர்ந்த முகத்தோடு தாராளமாக திருக்கச்சி நம்பி சுவாமிகளை அழைத்து வாருங்கள் என்று சொல்லக்கூடாதா? ஏன் இப்படி விருப்பமில்லாமல் சொல்கிறாய்? விருப்பம் இல்லாமல் தான் காலையிலிருந்து இவ்வளவு பணிகளை செய்திருக்கிறேனா? சரி சரி, உன்னோடு வாக்குவாதம் செய்ய இது நேரமில்லை. எல்லாவற்றையும் தாராளமாக செய்து வைத்திருக்கிறாய் அல்லவா? தாராளமாகத்தான் செய்துள்ளேன். நல்லது, நான் சென்று நம்பி சுவாமிகளை அழைத்து வருகிறேன்.
ராமானுஜா, ராமானுஜன் அகத்தில் இல்லையா? இப்பொழுதுதான் உங்களை தேடிக்கொண்டு போனார். ஓ. உட்காருங்கள், வந்து விடுவார். இருக்கட்டும். சில முக்கியமான பணிகளை கோயிலில் அப்படியே விட்டுவிட்டு வந்திருக்கிறேன். அவசரமாக செல்ல வேண்டும். தலிகை ஆகிவிட்டதென்றால் ஸ்வீகரித்துவிட்டு அடியேன் உடனே கிளம்புகிறேன். சரி, சற்று பொறுங்கள். திண்ணையில் உட்காருங்கள், நான் எடுத்து வருகிறேன். வந்தனம். வந்தனம். எப்படி இருக்கிறாய் ராமானுஜா? எல்லாம் பகவத் கிருபை. நீ யாரை பார்க்க வந்தாய்? பட்டரை பார்க்க வந்தாயா அல்லது என்னை பார்க்க வந்தாயா? அடியேன் பார்க்க வந்தது திருக்கச்சி நம்பி சுவாமிகளை. மடத்திற்கு சென்று பார்த்தேன், அங்கு அவர் இல்லை. கவரி வீசும் இடத்திலும் அவர் இல்லை. இங்கெங்காவது இருக்கிறாரா என்று பார்க்கலாம் என்றுதான் வந்தேன். சுவாமி, அவர் உங்கள் அகத்திற்கல்லவா சென்றிருக்கிறார்? என் அகத்திற்கு சென்று விட்டாரா? ஆமாம். இன்று ஏதோ நீங்கள் அவரை போஜனத்திற்கு அழைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஓ, அவர் புறப்பட்டு சென்று விட்டாரா? அடியேன் வடக்கு மாட வீதி வழியாகத்தானே வந்தேன். நீங்கள் வடக்கு மாட வீதி வழியாக வந்தீர்கள். ஆனால் அவரோ தெற்கு மாட வீதி வழியாக சென்றிருக்கிறார். நீங்கள் இந்த வழியாக வந்திருக்கிறீர்கள். அவர் அந்த வழியாக சென்று விட்டார். அதுதான் ஒருவருக்கொருவர் சந்திக்க முடியாமல் தவறவிட்டிருக்கிறீர்கள். அதுவும் இந்த கோயில் பிரகாரத்தை இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் செல்வதற்குள் காஞ்சியம்பதியையே ஒரு சுற்றி விட்டு வந்து விடலாம். அவ்வளவு விசாலமானது. நீங்கள் அகத்திலேயே இருந்திருக்கலாமே. எதற்காக அவசரப்பட்டு அவரை இங்கு தேடி வந்தீர்கள்? இல்லை சுவாமி, அடியேனிடம் வருகிறேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் திடீரென மனம் மாறி ஒருவேளை முடிவை மாற்றிக்கொண்டால் என்ன செய்வது? அதுதான் அடியேனே வந்து அவரை அழைத்துச் செல்லலாம் என்று எண்ணினேன். திருக்கச்சி நம்பி சுவாமிகள் எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படி ஏற்றுக்கொண்டால் அதை பூர்த்தி செய்யாமல் இருக்க மாட்டார். இந்நேரம் அவர் உங்கள் அகத்தை சென்றடைந்திருப்பார். அவசியம் உங்கள் அகத்தில் போஜனம் செய்வார். இருக்கட்டும், இலையை நான் எடுத்துக்கொள்கிறேன். தலிகை மிகவும் நன்றாக இருந்தது. மிக்க சந்தோஷம். ராமானுஜன் வந்தால் அடியேன் அன்னம் ஸ்வீகரித்து விட்டதாக சொல்லுங்கள். புறப்படுகிறேன். ஆகட்டும். தஞ்சா, திருக்கச்சி நம்பி சுவாமிகள் இங்கு வந்தாரா? ஓ, வந்தாரே. நீங்கள் சென்று சில நொடிகளிலேயே இங்கு வந்து விட்டார். அப்படியா? எங்கே சுவாமிகள்? புழக்கடை பக்கம் சென்றிருக்கிறாரோ? அது சரி, நீ என்ன இன்னும் காய்கறி நறுக்கியபடியே இருக்கிறாய்? தளிகை முடிந்து விட்டது என்று சொன்னாயே. திருக்கச்சி சுவாமிகளுக்குத்தான் தளிகை முடிந்து விட்டது என்று சொன்னேன், நமக்கல்ல. நீ சொல்வது எதுவும் புரியவில்லை. சரி, நான் புழக்கடைக்கு சென்று நம்பி சுவாமிகளை அழைத்து வருகிறேன். நீ அன்னம் பரிமாறு. சுவாமி. என்ன தஞ்சா? உங்கள் சுவாமிகள் இங்கு வந்தார். அவசரமாக செல்ல வேண்டும், சீக்கிரம் அன்னத்தை இடு என்று சொன்னார். சரி என்று நானும் இலையை போட்டு அன்னத்தை பரிமாறியாகிவிட்டது. அவரும் நன்கு புசித்து கிளம்பி விட்டார். கிளம்பி விட்டாரா? என்னே அடியேனின் துர்பாக்கியம். அவரை உட்காரச் சொல்லி என் கையாலேயே அவருக்கு பரிமாறி உபச்சாரம் செய்து அவர் புசிப்பதை கண்குளிர காண வேண்டும் என்று நினைத்திருந்தேனே. அது நடக்காமல் போய்விட்டது. சரி, சுவாமிகளை நன்கு கவனித்து பரிமாறினாய் அல்லவா? சரி, திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் உச்சிஷ்டம் எங்கே? அவர் உண்டு வைத்த மிச்சம் எங்கே? அதுதான் எனக்கு மிகவும் முக்கியம். அவருடைய உச்சிஷ்டமா? அது எதற்கு உங்களுக்கு? அதுவல்லவோ அடியேன் ஏற்க விரும்பும் பிரசாதம். அது எங்கே தஞ்சா? என்ன சுவாமி நீங்கள்? அவர் உண்டு முடித்த மிச்சம் எச்சில் ஆயிற்று. அதை எப்பொழுதோ இலையோடு சேர்த்து வெளியே எரிந்தாகிவிட்டதே. அதை இந்நேரம் பசுவோ பட்சியோ உண்டிருக்கும். திருக்கச்சி நம்பி சுவாமிகள் உண்ட மிச்சத்தை, அந்த மகா பிரசாதத்தை வெளியே தூக்கி எறிந்து விட்டாயா?
ஏன் அப்படி செய்தாய்? இது என்ன சுவாமி கேள்வி? அவர் ஒரு அப்ராமினர். பிராமணர் அல்லாத ஒருவருக்கு அன்னம் பரிமாறினால் என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தானே செய்தேன். என்ன செய்தாய்? வாசலில் உட்காரச் சொல்லி அன்னமிட்டேன். போஜனம் முடிந்ததும் ஒரு கொம்பால் இலையையும் தூக்கி போட்டாகிவிட்டது. உங்களுக்கென்று புது தளிகையும் தொடங்கியாகிவிட்டது. பிறகு ஸ்நானம் செய்து உடலை சுத்தப்படுத்திக் கொண்டு போதும், நிறுத்து. அவர் அந்தணர் அல்லாதவராக இருக்கலாம், ஆனால் ஒரு ஒப்பற்ற பரம பாகவதர். அவர் உண்ட இலையை நீ தொட்டதால் அசுத்தமாகிவிட்டது என்று நினைத்து ஸ்நானம் செய்திருக்கிறாயே. இதனால் உன் உடல் சுத்தமாகலாம், உன் மனம் சுத்தமாகாது, உன் சித்தம் சுத்தமாகாது. என் தகப்பனார் அவரை எப்படி மதித்து உபசரிப்பார் என்று உனக்கு தெரியாதா? அல்லது நீதான் அதை கண்டதில்லையா? ஒரு உயர்ந்த உத்தமரை, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சிரேஷ்டரை, எனக்கு ஆசானை போன்றவரை, என்னால் ஆச்சாரியர் போல் மதிக்கப்படுபவரை நீ திண்ணையில் அமர்த்தி அன்னம் பரிமாறியிருக்கிறாய். உனக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்கிறது? ஐயோ, என்னை போல் அபாக்கியவான் உண்டோ? திருக்கச்சி நம்பிகள் உண்ட சேஷத்தை உண்ணலாம் என்று ஆவலோடு எண்ணி காத்திருந்தேனே. என் எண்ணத்தில் மண்ணை வாரி தூற்றியது போல் படு பாதகமான செயலை செய்திருக்கிறாயே. நம் சாஸ்திரம் என்னவோ, நம் சம்பிரதாயம் என்னவோ, அது போதிக்கும் ஆச்சாரம் என்னவோ அதைத்தானே நான் செய்திருக்கிறேன். இதில் என்ன தவறு இருக்கிறது? தவறுதான். நீ செய்தது மாபெரும் தவறுதான். சுத்தம் விஷ்ணுபத தியானம், சுத்தம் ஏகாதசி விரதம், சுத்தம் பாகீரதி ஜலம் என்று சொல்லி சுத்தம் பாகவதோத்யானம் என்று கொண்டாடி இருக்கிறது. அதன்படி ஒரு சிறந்த பாகவதோத்தமரின் உச்சிஷ்டம் கிடைக்கப் பெறாது பாவியாக என்னை ஆக்கிவிட்டாயே. கைப்பிடித்த பர்த்தாவின் உள்ள குறிப்பை உணராமல் ஆச்சாரத்தை மட்டும் நீ உணர்ந்து என்ன பயன்? நீ செய்த காரியத்தால் என் உடல் முழுவதும் பற்றி எறிவது போல் இருக்கிறதே. அன்று ஓர் ஏழை வைணவருக்கு அன்னம் இல்லை என்றாய். இன்று திருக்கச்சி நம்பி சுவாமிகளை வேண்டுமென்றே அவமதித்திருக்கிறார். நான் அப்படியெல்லாம் செய்யவில்லையே. இல்லை, நீ மறுத்தாலும் அதுதான் உண்மை. ஹே வரதா, இது என்ன சோதனை? அடியேனின் விருப்பம் நிறைவேறக்கூடாது என்பதுதான் உன் திருவுள்ளமா? இனி மற்றொரு முறை திருக்கச்சி நம்பிகளை எங்கனம் அகத்திற்கு அழைப்பேன். சிறந்த உபசரிப்பை அளிக்காத அபராதியாகிவிட்டேனே. நான் போகிறேன், உடனே போகிறேன். திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் பொற்பாதத்தில் விழுந்து நடந்த அபச்சாரத்திற்கு மன்னிப்பு யாசிக்கிறேன். ஆச்சாரியர் இல்லாமல் வாழ்வே வெறுமையாகிவிட்டது. ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து தீர்வை அருளிக் கொண்டிருந்த நம் சம்பிரதாய பேரொளி திருநாட்டை அலங்கரிக்கச் சென்று இன்றோடு பல மாதங்கள் ஓடிவிட்டது. காலங்கள் ஓடினாலும் ஆச்சாரியர் மறைந்த துக்கம் நம் மனதை விட்டு மறைய மறுக்கிறது. ஆச்சாரியார் இல்லாதது பெரும் குறைதான். இருப்பினும் ஒவ்வொருவரும் எந்தெந்த பணியை எவ்விதம் செய்ய வேண்டும் என்பதை நம் எல்லோருக்குமே நல்ல முறையில் போதித்துத்தானே திருநாடு அலங்கரித்திருக்கிறார் நம் ஆச்சாரியார். அதற்கு ஒரு குறையும் இல்லாமல் நம் பணிகளை ஆற்ற வேண்டியது நமது கடமையும் கூட. அதில் முக்கியமான கடமை ஆச்சாரியாரின் ஸ்தானத்திலிருந்து யார் இம்மடத்தை வழிநடத்தப் போகிறார்கள் என்பது. பெரிய நம்பிகளே, ஏன் இந்த மௌனம்? தாங்கள் அல்லவா இத்திருமாளிகையின் மூத்த சிஷ்யர், ஆச்சாரியரின் அன்புக்கு பாத்திரமானவர்களில் முதன்மையானவர். தொடக்கத்திலிருந்தே ஆச்சாரியருடன் கூடவே இருந்து அவரது உள்ள குறிப்பை பூரணமாக உணர்ந்தவர், மிகுந்த அனுபவசாலியும் கூட. தாங்களே இத்திருமாளிகையின் தலைமை பொறுப்பை ஏற்று சம்பிரதாயத்தை வளர்க்க ஆவன செய்ய வேண்டும்.
எதிர்வரப்போகும் சம்பிரதாய பிரவர்த்தங்களுக்கும் தாங்களே ஆச்சாரியராக இருந்து வழிநடத்த வேண்டும். சம்பிரதாயத்திற்கு ஒரு தலைமை என்று வரும்போது அடியேனுக்கு அந்த தகுதி இருப்பதாக கருதவில்லை. ஆச்சாரியரும் அடுத்த சம்பிரதாய பிரவர்த்தகராக நம்மை யாரையும் குறிப்பிட்டு பொறுப்பேற்கும்படி பணிக்கவில்லை. அந்த ஒருவர் ராமானுஜன். அப்படி பார்க்கும்போது ஆச்சாரிய பீடத்தை அலங்கரிக்க முழு தகுதியும் ஆச்சாரியரின் அபிலாஷையும் ராமானுஜன் மேல்தான் இருக்கிறது. அதனால் அடியேன் அப்பொறுப்பை ஏற்பது உச்சிதமாகாது நம்பிகளே. மிகவும் சரியாக சொன்னீர்கள். ராமானுஜன் ஆச்சாரியரின் திருமேனியை தரிசித்து அவரது மனக்குறைகளை ஒவ்வொன்றாக கேட்டு அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்று பிரதிஜை செய்ததும், நம் ஆச்சாரியரின் சரம திருமேனியின் கை விரல்கள் ஒவ்வொன்றாக நிமிர்ந்து ராமானுஜனின் வாக்கை அங்கீகரித்ததும் இன்றும் நம் கண்முன்னே பிரகாசிக்கிறது. ஆம், அது ஒன்றே போதும். ராமானுஜனே என் பிரதான சிஷ்யன் என்ற ஆச்சாரியரின் உள்ள குறிப்பை அறிவதற்கு. ஆமாம், நடந்த அதிசயத்தை நாம் அனைவருமே கண்டோம். இருப்பினும் ஆச்சாரியரின் பீடத்தை அலங்கரிக்க ராமானுஜனுக்கு இன்னும் வயதும் பக்குவமும் ஏற்பட வேண்டும். சம்பிரதாய விஷயத்தை வழிநடத்த அனுபவமும் மிக மிக அவசியம் அல்லவா? பிற்காலத்தில் அது சாத்தியம் என்றாலும் தற்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். இதையெல்லாம் தாண்டி நம் சம்பிரதாயத்தில் ஒருவர் தன் முதல் படியை ஏற பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். ஆனால் அது ராமானுஜனுக்கு இன்னும் செய்யப்படவில்லை. பஞ்சசம்ஸ்காரம் என்ற வைபவத்தின் மூலம்தானே ஆச்சாரியர் என்று ஒருவர் கிடைக்கிறார். அவரை கொண்டுதானே வைகுண்ட பிராப்தியை அடைய முடியும். மிகவும் சரியாக சொன்னீர்கள் திருக்கோஷ்டி நம்பிகளே. ராமானுஜனுக்கு பஞ்ச சம்ஸ்காரத்தை உடனடியாக அளிப்பதே உகந்தது. அப்பணியை முன்பே ஆச்சாரியர் செய்ய தீர்மானித்திருந்தார். ஆனால் அது கைகூடவில்லை. இப்போது நம் ஆச்சாரியருக்கு அடுத்த நிலையில் இருப்பவரான நம் பெரிய நம்பிகள் அவ்வைபவத்தை ராமானுஜனுக்கு செய்து வைப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும். பெரிய நம்பிகளே, காலதாமதம் ஏற்படாமல் தாங்கள் இக்காரியத்தை சிறைமேற்கொண்டு முடித்துத் தர வேண்டும். அது நடந்துவிட்டால் பிறகு இப்பீடத்தை ராமானுஜன் அலங்கரிப்பதில் குறையேதும் இருக்காது. இல்லை தேவவாரிகளே, அது மட்டும் போதாது. குறைந்தது 6 மாத காலமாவது சத்விஷயங்களையும் சம்பிரதாய அபிவிருத்தி நுணுக்கங்களையும் ஆச்சாரியன் திருமுகமாக காலக்ஷேபம் செய்ய வேண்டியது மிக மிக முக்கியம். அதையும் பெரிய நம்பிகள் ராமானுஜனுக்கு செய்து வைக்க வேண்டியது அவசியமாகிறது. அது முடிந்த பிறகுதான் ராமானுஜனை இங்கு எந்த நிலையில் நிறுத்தலாம் என்று முடிவெடுக்க முடியும். அப்படி என்றால் சமாஸ்ரயணம் என்ற பஞ்சசம்ஸ்காரம் முடிந்த கையோடு 6 மாத காலம் ராமானுஜன் ஸ்ரீரங்கத்திலேயே தங்கியிருக்க வேண்டும் என்கிறீர்களா? அது சாத்தியப்படுமா? அவரோ காஞ்சியம்பதியில் கிரகஸ்தாஸ்திரம கடமையோடும் நித்திய விதிகளை பின்பற்றுபவராகவும் கோயில் கைங்கரியத்தில் இருப்பதாகவும் அறிகிறோம். 6 மாத காலம் நம் ஸ்ரீரங்கத்தில் தங்கியிருப்பது சாத்தியமாகுமா? அடியேனுக்கு ஒன்று தோன்றுகிறது. அடியேன் காஞ்சியம்பதிக்கு சென்று ஆச்சாரியரை முன்னிட்டுக் கொண்டு ராமானுஜனுக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைக்கிறேன். பிறகு சில காலம் காஞ்சியிலேயே தங்கியிருந்து அடியேன் உணர்ந்தவரை சம்பிரதாய விஷயங்களை போதிக்கவும் செய்கிறேன். அது போதும் பெரிய நம்பிகளே, அது போதும். முதலில் தாங்கள் விஜயாம்பாளையும் அழைத்துக் கொண்டு காஞ்சிக்கு புறப்படுங்கள். சுவாமி, வாராமனுஜா, அடியேனை மன்னித்து விடுங்கள். என்ன காரியம் செய்கிறாய்? இது தகாது. பிறகு இந்த அபராதியை என்ன செய்தால் தகும் சுவாமி? ஏன் இப்படி பேசுகிறாய் ராமானுஜா? அடியேனின் அகத்தில் தாங்கள் தகுந்த முறையில் உபசரிக்கப்படவில்லை சுவாமி. அது அடியேனின் மனதை பெரும் பாரத்தில் ஆழ்த்தியுள்ளது. யார் சொன்னதப்படி? உன் அனுமானம் தவறானது ராமானுஜா. அடியேன் தகுந்த முறையில் தான் உபசரிக்கப்பட்டேன். திருப்தியாகத்தான் அமுதும் செய்துவிட்டு வந்தேன். எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் இயல்பு தங்களுடையது. ஆனால் அடியேனின் பாரியால் செய்தது மிகப்பெரிய தவறு சுவாமி. ஒரு ஒப்பற்ற பாகவதரை வெளிவாசல் திண்ணையில் அமர வைத்து அன்னம் அளிப்பதுதான் உபச்சாரமா சுவாமி?
தஞ்சமாம்பாள் முறையற்ற செயல் செய்து விட்டாள். இல்லை ராமானுஜா, தஞ்சமாம்பாள் முறை தவறி ஏதும் செய்யவில்லை. நீ வேதனைப்பட வேண்டாம். சுவாமி, சம்பிரதாயத்தை ஒட்டி அவள் நடந்திருந்தால் அடியேன் ஏன் வேதனைப்படப் போகிறேன்? ராமானுஜா, நீ ஆழ்வார்கள் காட்டிய வைணவ சம்பிரதாயத்தை ஏற்று பகவானின் முன்பு அனைவரும் சமம் என்ற தத்துவத்தை ஒத்து வாழ்பவன். ஆனால் தஞ்சமாம்பாளோ அவளது மூதாதையர் காட்டிய வழியில் கர்மகாண்ட வழிகாட்டுதல் படி ஆச்சாரத்தை கைகொள்கிறாள். அவள் சிறு பெண். ஒரு நாள் அல்ல ஒரு நாள் நம் சம்பிரதாய தாத்பரியத்தை உள்ளது உள்ளபடி அவள் உணரும் பொழுது அனைத்தும் சரியாகிவிடப் போகிறது. நீ எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் உன் அடுத்த பணி எதுவோ அதை மட்டும் நினை. நினைத்து விட்டேன் சுவாமி, முடிவும் எடுத்து விட்டேன். அடியேன் இதுநாள் வரை தங்களை ஆசான் என்றும் சம்பிரதாய வழிகாட்டி என்றும் வாயளவில் தான் தெரிவித்திருக்கிறேன். அதுதான் மிகப்பெரிய தவறு. முறைப்படி தங்களை ஆசானாக ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டு தங்களின் திருக்கரங்களால் பஞ்ச சம்ஸ்காரங்களையும் அடைய பெற்றிருந்தால் அனைத்தும் சரியாகி இருக்கும். சகதர்மிணி என்ற முறையில் அடியேன் அனுஷ்டிக்கும் தர்மத்தை தஞ்சாவும் கை கொண்டிருப்பாள். அதனால் தயவு செய்து இந்த அடியவனை தங்கள் சிஷ்யனாக ஏற்று தாங்களே அடியேனுக்கு பஞ்ச சம்ஸ்கார சமாஸ்ரயணத்தை செய்து வைக்க வேண்டும் சுவாமி. ராமானுஜா, நீ உணர்ந்துதான் பேசுகிறாயா? அது சாத்தியமே இல்லை. நீ இப்போது முன்வைத்த கோரிக்கையை அடியே நிறைவேற்றினால் சமுதாயம் அதை நிச்சயம் ஏற்காது. அனைவரின் கண்டனத்திற்கும் அடியேனும் சரி நீயும் சரி ஆட்பட வேண்டியிருக்கும். காலத்திற்கும் வீண் அபவாதத்திற்கும் நாம் ஆளாக வேண்டியிருக்கும். அப்படி ஒரு காரியத்தை அடியேன் செய்வதை நிச்சயம் அந்த வரதனும் விரும்ப மாட்டான். அடியேனை வற்புறுத்தாதே ராமானுஜா. சரி சுவாமி, தங்களை இப்போதைக்கு அடியேன் வற்புறுத்தவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக ஒரு உபகாரத்தை தாங்கள் அடியேனுக்கு செய்தருள வேண்டும். என்ன அது ராமானுஜா? அடியேனின் மனதில் உள்ள பல கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் இருக்கிறது. அக்கேள்விகளை எம்பெருமான் வரதராஜனிடமே தாங்கள் கேட்டருளி எனக்கு விடையளிக்க வேண்டும். அவசியம் வரதனிடம் கேட்கிறேன் ராமானுஜா. சரி, உன் கோரிக்கைகள் என்னவென்று சொல். அதையும் வரதனிடம்தான் கேட்க வேண்டும் சுவாமி. அக்கேள்விக்கு தக்க பதில் அளிக்கப் போவதும் சாக்ஷாத் அந்த அத்திகிரி அருளாளர்தான். ஏன் சிரிக்கிறீர்கள் சுவாமி? ராமானுஜா, பொதுவாக வரதன் தான் அடியேனிடம் சில ஆக்ஞைகளை அளிப்பான். அடியேனும் அதை திறம்பட நிறைவேற்றுவேன். ஆனால் நீயோ கேள்விகளை வரதனிடமே கேட்டு அதற்கான பதில்களையும் அவனிடமிருந்தே பெற்று வரச் சொல்கிறாய். இது அடியேனுக்கு புதிதாக இருக்கிறது ராமானுஜா. இருப்பினும் வரதனின் திருவுளம் என்னவோ அதை யாரால் அறிய முடியும்? உன் விருப்பத்தை வரதனிடம் தெரிவிக்கிறேன். பிறகு அவனது விருப்பம். சரி சுவாமி, அடியேன் பிறகு வந்து உங்களை சந்திக்கிறேன். அடியேன். தஞ்சாவின் விஷயத்தில் சுவாமிகள் எதையும் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது சுவாமி. அப்படி ஒரு சம்பவம் நடந்ததையே அடியேன் முழுவதுமாக மறந்துவிட்டேன். நீ குழப்பமடையாமல் தெளிவாக போ. சரி சுவாமி. ராமானுஜா. சுவாமி, தாசன் அடியேன். நீ எப்போது வந்தாய் ராமானுஜா? ஏன் இங்கேயே நின்று கொண்டிருக்கிறாய்? சற்று நேரம் முன்புதான் வந்தேன் சுவாமி. தங்கள் அனுஷ்டானங்களுக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்றுதான் மடத்திற்கு வராமல் இங்கேயே காத்துக் கொண்டிருந்தேன். அடியேனின் கோரிக்கையை தாங்கள் வரதனின் திருப்பாதத்தில் வைத்தீர்களா சுவாமி? அதற்கு வரதன் என்ன திருவாய் மலர்ந்தார் என்பதை நினைத்து நேற்றிரவு அடியேனுக்கு உறக்கமே வரவில்லை சுவாமி. வரதன் அளித்த பதில்களை தங்கள் மூலம் அறிந்து கொண்டால் அடியேன் மிகவும் தன்யனாவேன் சுவாமி. சுவாமி, வரதனிடம் நேற்று இரவு சம்பாஷிக்க முடிந்ததா? வரதன் அடியேனின் சந்தேகங்களுக்கு விடை கொடுத்து விட்டாரா? அவை அடியேனுக்கு அனுகூலமாக இருக்கிறதா? உன் மனதில் எழுந்த கேள்விகளின் மூலம் அடியேனுக்கும் ஒரு அனுகூலமான பதிலை வரதன் அருளி இருக்கிறான். வரதன் உன் 6 சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளித்து விட்டான். என்ன ராமானுஜா, உன் மனதில் தோன்றிய சந்தேகங்கள் 6 தானே? ஆம் சுவாமி, 6 வினாக்களே அடியேனின் ஆழ்மனதில் அலையாய் எழுந்தவை.
ஒவ்வொன்றாய் தாங்கள் அடியேனுக்கு தெரியப்படுத்தும்படி யாசிக்கிறேன் சுவாமி. அகமேவ பரம் தத்துவம் என்பதுதான் வரதன் அருளிய முதல் வாக்கியம். தாமே பரம்பொருள் என்ற பரம சத்தியத்தையும் ரகசியத்தையும் தன் முதல் வாக்கிலேயே வெளிப்படுத்தியிருக்கிறான் வரதன். ஆஹா, 12 ஆதித்யர்கள், ஏகாதசம் என்ற 11 ருத்ரர்கள், அஷ்டவசுக்கள் மற்றும் அஸ்வினி குமாரர்களான 2 உள்ளிட்ட சகல தேவதைகளாலும் இப்பிரபஞ்ச வாழ்க்கை இயக்கப்பட்டாலும் அந்தந்த நிலையில் அவர்களை இருத்தி அவர்கள் அனைவரையும் இயக்கும் பரம தத்துவம் பகவானே என்றும் தாமே உணர வேண்டிய பரபிரம்மம் என்றும் பட்டவர்த்தனமாக தெரிவித்து விட்டார் வரதன். சுவாமி, 2வது பதிலை தந்தருள வேண்டும். தர்சனம் வேத ஏவச்ச. பரம்பொருளுக்கு தத்துவத்திற்கு வேதம் இருக்கிறது என்று அருளியிருக்கிறான். ஜீவாத்மா வேறு, பரமாத்மா வேறு. அப்படி என்றால் ஜீவனும் பரமனும் என்றுமே ஒன்றாக முடியாது. அவர்களுக்குள் பேதம் இருக்கிறது. ஜீவாத்மாவின் லட்சணம் பரமாத்மாவிற்கு என்றும் பணி செய்து, அதாவது கைங்கரியம் செய்து மகிழ்வதே என்று உறுதிப்படுத்தி விட்டான் அந்த பரந்தாமன். சுவாமி, 3வது விடை. மோக்ஷோபாய பிரபத்தி சியாத். அதாவது பிரபத்தி என்னும் சரணாகதியே மோட்சத்தை, முக்தியை அடையும் வழி. 4வது வாக்கியம் சுவாமி. அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். அதாவது தன்னை சரணடைந்தவர்கள், பிரபத்தி செய்தவர்கள் மரணத் தருவாயில் தன்னை நினைக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. தன்னிடம் ஒருமுறை சரணாகதி அடைந்துவிட்டாலே போதும் என்கிறான் வரதன். இறுதி காலத்தில் ஒருவேளை நம்மால் முடியவில்லை என்றாலும் அவனை பற்றிய நினைப்பை அந்த வரதனை அளிப்பான் போலும். 5வது வாக்கியம் சுவாமி. தேகாவசானே முக்தி சியாத். ஆஹா, என்னே ஒரு சத்திய வாக்கு. மாயாவாதிகளின் கொள்கைப்படி இவ்வுடலில் வாழும்போதே முக்தி என்னும் வாக்கியத்தை உடைத்து இச்சரீரத்தை விட்டு ஆத்மா பிரிந்தபின் அந்த சரணாகதனுக்கு மோட்சம் நிச்சயம் என்று ஓர் உன்னத வாக்கை அளித்து விட்டார் அந்த கருணாமூர்த்தி. 6வது வாக்கியம் சுவாமி. இறுதியாக வரதன் சொன்ன அந்த 6வது வார்த்தை உனக்கான விடை என்றாலும் அடியேனுக்கும் அது பெருத்த நிம்மதியை தந்திருக்கிறது. என்ன சுவாமி? பூர்ணாச்சாரிய சமாஸ்ரயா. அதாவது மகா பூர்ணர் என்று அழைக்கப்படும் பெரிய நம்பி சுவாமிகளையே நீ உனது ஆசானாக, ஆச்சாரியனாக ஆசிரயிக்க வேண்டும். என்ன ராமானுஜா, உனது குழப்பங்கள் இப்பொழுது தீர்ந்ததா? தீர்ந்தது சுவாமி. சித்தம் தெளிந்தது சுவாமி. பரிபூர்ணனான பகவானை உள்ளது உள்ளபடி அறிய மகாச்சாரியரின் அனுக்கிரகம் வேண்டும். அதற்கு மகா பூர்ணர் பெரிய நம்பி சுவாமிகளிடம் அடியேன் தஞ்சமடைய வேண்டும். அவர் உணர்த்தும் போதனைகளை சிரமேற்கொண்டு செயலாற்ற வேண்டும். அவ்வகையில் பெரிய நம்பி சுவாமிகளை உடனே சென்று தரிசித்து பஞ்ச சம்ஸ்காரங்களையும் பெற வேண்டும். அதுதான் அடியேனுடைய தலையாய கடமை. சுவாமி, வரதனின் அருள் வார்த்தைகளை அடியேனிடம் கொண்டு சேர்த்த உத்தம குணாளர் தாங்கள். அதற்கு இஜென்மம் முழுவதும் தங்களுக்கு பக்தி கொண்டவனாக இருப்பேன். ராமானுஜா, நீ ஒன்றை மனதில் நினைக்கிறாய். வரதன் அதற்கான பதிலை தெரிவிக்கிறான். இடையில் அடியேன் எதற்கு என்றே புரியவில்லை. இருப்பினும் உங்கள் இருவரின் இந்த உன்னதமான உறவில், சம்பாஷணையில் அடியேனுக்கும் ஒரு பங்கு கிடைத்திருப்பதில் அடியேனுக்கு பெரிதும் மகிழ்ச்சி. வரதன் உனக்களித்த இந்த உயர்ந்த தத்துவத்தை உலகத்தார் அனைவருக்கும் நீ வாரி வழங்க வேண்டும். உன் மூலம் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய விடிவு ஒன்று கிடைக்க வேண்டும். அதுவே இந்த அடியவனின் அபிலாஷை. தங்கள் வாக்கை மெய்யாக்க பாடுபடுவேன் சுவாமி. தஞ்சா, வாருங்கள் சுவாமி. கோயிலில் தீர்த்த கைங்கரி. பேசுவதற்கு அவகாசம் இல்லை தஞ்சா. நீ உடனே என்னுடைய துணிகளை ஒரு கூடையிலோ அல்லது மூட்டையாகவோ கட்டிவை. அடியேன் உடனே புறப்பட வேண்டும். சுவாமி, ஏன் இந்த பரபரப்பு? எதற்கு பதற்றம்? ஏன் இந்த அவசரம்? எங்கு செல்ல இருக்கிறீர்கள்? உன் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லும் நிலையில் அடியேன் இல்லை. ஸ்ரீரங்கத்திற்கு செல்ல வேண்டும். என்னது? ஸ்ரீரங்கத்திற்கு போக போகிறீர்களா? ஏதோ பக்கத்து தெருவிற்கு போவது போல் சொல்கிறீர்கள்.
அப்படி என்ன அவசரம்? அடியேனுக்கு வரதனிடமிருந்து உத்தரவு வந்துவிட்டது. இனி அடியேனுக்கு இங்கு இருப்பு கொள்ளாது. மானசீகமாக அடியேன் ஸ்ரீரங்கம் அடைந்து விட்டேன். இப்பொழுது உடலைத்தான் துரிதப்படுத்த வேண்டும். பெரிய நம்பி சுவாமிகளை பார்க்க வேண்டும். பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும். பேசிக் கொண்டிருக்க அவகாசமில்லை. துணிகளை எடுத்து வா. சற்று பொறுங்கள் சுவாமி. தளிகை முடியும் தருவாயில் இருக்கிறது. அமுதுண்ட பின் இருவரும் செல்லலாம். நீயும் வருகிறாயா? ஆமாம் சுவாமி. ஸ்ரீரங்கத்திற்கு போகிறீர்கள் என்றால் நானும் உடன் வரவேண்டாமா? இல்லை தஞ்சா, இப்பொழுது அது உச்சிதமாக இருக்காது. அங்குள்ள சூழ்நிலை எப்படி என்று தெரியவில்லை. அடியேன் எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நீ வந்தால் எங்கு இருப்பது என்றெல்லாம் பிரச்சனைகள் எழலாம். முதலில் அடியேன் செல்கிறேன். அங்குள்ள சூழ்நிலையை கண்டறிந்து பின் அடுத்த முறை உன்னையும் அழைத்துச் செல்கிறேன். அப்படியென்றால் நீங்கள் மீண்டும் இங்கு வரும் வரை நான் தனியாக இருக்க வேண்டுமா? ஆம், நீ வேண்டுமானால் ஸ்ரீபெரும்புதூர் சென்று விடு. உன் பெற்றோரின் அகத்தில் இருந்து விடு. வேண்டாம். அங்கு சென்றால் அவர்களுடைய பல கேள்விகளை நான் சந்திக்க நேரிடும். நீயும் அவருடன் சென்றிருக்கலாமே என்றெல்லாம் சொல்வார்கள். ஒருவருக்கும் ஒன்றும் தெரிய வேண்டாம். நான் இங்கேயே இருந்து கொள்கிறேன். சரி சரி, மேற்கொண்டு இப்பொழுது பேசிக்கொண்டு நேரத்தை விரயமாக்க அடியேன் விரும்பவில்லை. புறப்படுகிறேன். இருங்கள் சுவாமி. அமுதுண்டு விட்டு புறப்படலாம். உனக்கு அதுதான் முக்கியம். அடியேனுக்கோ ஸ்ரீரங்கம் செல்வதுதான் முக்கியம். முதலில் என் துணிகளை எடுத்து வா. அடியேன் சென்று என் மற்ற பொருட்களை எடுத்து வருகிறேன். சுவாமி, என்ன சிந்தனை? மதுராந்தகத்தை அடைந்து விட்டோம். கருணாகர பெருமாளின் சன்னதியில் பெருமாளையும் சேவித்து விட்டோம். அடுத்து என்ன என்று யோசிக்கிறீர்களா? அதில்லை விஜயா. அடியேனிடம் ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார்கள். இதுவரை எல்லாவற்றையுமே ஆச்சாரியரே பார்த்துக் கொண்டிருந்தார். எல்லா முடிவும் எல்லா பொறுப்பும் அவருடையதாகவே இருந்தது. கவலை கொள்ளாதீர்கள் சுவாமி, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தாசன் அடியேன். வந்தனம் சுவாமி. ராமானுஜா, என்ன ஒரு ஆச்சரியம். விஜயா, ராமானுஜன். அப்படியா? ஆமாம் ராமானுஜா, இவள் அடியேனின் சகதர்மினி விஜயாம்பாள். வந்தனம் தாயே. நமஸ்காரம். ராமானுஜா, உன்னை அடியேன் இங்கு சந்திப்பேன் என்று நினைத்துக்கூட பார்க்கவில்லை. அடியேனுக்கும் உங்களை இங்கு சந்தித்ததில் ஆச்சரியம்தான் சுவாமி. அடியேன் தங்களை காண்பதற்காகத்தான் ஸ்ரீரங்கம் புறப்பட்டிருந்தேன். வழியில் மதுராந்தகத்தில் இந்த கருணாகர பெருமாளையும் சேவித்துவிட்டு செல்லலாமே என்று இங்கு வந்தேன். ஆனால் அந்த பெருமாள் அடியேன் யாரை தரிசிப்பதற்காக ஸ்ரீரங்கம் செல்கிறேனோ அவரையே இங்கு வரவழைத்து விட்டார். அதற்கு காரணம், ஒவ்வொருவர் இதயத்திலும் பரமாத்மாவாக பகவான் இருப்பதால் ஒரு ஆத்மா என்ன நினைக்கிறது என்பதை மற்றொரு ஆத்மாவிற்கு தெரிவித்து விடுகிறார். அடியேனும் உன்னை பார்ப்பதற்காகத்தான் ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு காஞ்சியம்பதி சென்று கொண்டிருக்கிறேன். இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், இருவரும் ஒருவரை ஒருவர் தவறவிட்டீர்களானால், அதாவது நாம் வேறு வழியாக காஞ்சியம்பதிக்கு சென்றிருந்து அதே சமயம் ராமானுஜன் வேறு வழியாக ஸ்ரீரங்கம் சென்றிருந்தால் நீங்கள் இருவருமே சந்திக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் அப்படி நிகழாமல் இருவரும் இங்கே சந்திக்க வேண்டும் என்பதுதான் இந்த கருணாகர பெருமாளின் திருவுளம் போலிருக்கிறது. சுவாமி, தாங்கள் அடியேனை தேடி வர காரணம்? தகவல் தெரிவித்திருந்தால் அடியேனே ஓடோடி வந்திருப்பேனே. ராமானுஜா, அடியேன் உன்னை தேடி வந்திருப்பதற்கு காரணம் ஆச்சாரியரின் ஒரு அபிலாஷையை, ஆக்ஞையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். அது என்ன அபிலாஷை சுவாமி? என்ன ஆக்ஞை? உனக்கு பஞ்ச சம்ஸ்காரம் செய்து வைக்க வேண்டும் என்பதுதான் ஆச்சாரியரின் அபிலாஷை, ஆக்ஞை. அது அவர் காலத்தில் நிகழவில்லை. அந்த பஞ்ச சம்ஸ்காரத்தை அடியேன் உனக்காக செய்து வைக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் விருப்பம். சுவாமி, இது அனைவரின் விருப்பம் மட்டுமல்ல, அந்த அருளாளரின் விருப்பமும் கூட. காஞ்சி வரதனின் ஆக்ஞையும் கூட. என்ன சொல்கிறாய் ராமானுஜா? ஆம் சுவாமி,
தாங்கள்தான் அடியேனுக்கு ஆச்சாரியனாக இருக்க வேண்டும் என்று அந்த வரதன் திருக்கச்சி நம்பி சுவாமிகள் மூலம் தன் மனக்குறிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். சுவாமி, இதற்கு மேல் என்ன வேண்டும்? வரதனே ஆக்ஞை செய்ததாக ராமானுஜன் சொல்லும்போது நாம் உடனே காஞ்சியம்பதி செல்வோம். ஆம் ராமானுஜா, அங்கு சென்று வரதனின் சந்நிதியிலேயே உனக்கு பஞ்ச சம்ஸ்காரத்தை செய்து வைக்கிறேன். இல்லை சுவாமி, இங்கேயே அதை செய்து விடுவோம். என்ன சொல்கிறாய் ராமானுஜா? வரதனின் ஆக்ஞை என்று சொல்கிறாய், பிறகு ஏன் காஞ்சியம்பதி வேண்டாம் என்று தவிர்க்கிறாய்? தவிர்க்கவில்லை சுவாமி. இதற்கு முன்பு ஸ்ரீரங்கம் சென்று ஆச்சாரியரை தரிசித்து அவர் மூலமாக பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. இம்முறை அப்படி நடக்கக்கூடாது சுவாமி. இந்த ஆத்மா இந்த உலகில் எத்தனை க்ஷணம் இருக்கப் போகிறது என்று தெரியாது. இந்த க்ஷணம் நீங்கள் இங்கு பிரத்யட்சமாக இருக்கிறீர்கள். இதையே வரதனின் ஆக்ஞையாக ஏற்று இங்கேயே அடியேனுக்கு சம்ஸ்காரம் நடைபெறட்டும். இதை அடியேனின் வேண்டுகோளாக ஏற்று அடியேனுக்கு பஞ்ச சம்ஸ்காரங்களையும் செய்து வையுங்கள் சுவாமி. சரி ராமானுஜா. கைங்கரிய சிரேஷ்டனாக திகழ்வாய். எழுந்திரு. உட்கார் ராமானுஜா. ராமானுஜா, அடியேன் உனக்கு பஞ்ச சம்ஸ்காரம் எனும் சமாஸ்ரயனத்தை செய்து வைக்கப் போகிறேன் என்றாலும் இது ஆச்சாரியர் யமுனாச்சாரியரான ஆளவந்தாரின் ஆக்ஞை என்றே எண்ணிச் செய்ய வேண்டும். ஸ்ரீ யமுனாச்சாரிய சுவாமிகள் உனக்காக தன் திருவடி தாமரைகளை அடியேனுடைய திருமுடியிலே வைத்துவிட்டு திருநாட்டிற்கு எழுந்தருளினார் என்று மனதால் தியானித்துக்கொள். அதன்படி சாட்சாத் அந்த ஸ்ரீ யமுனாச்சாரிய சுவாமிகளே உனது ஆச்சாரியர். இன்று ஆவணி மாதம் வளர்பிறை பஞ்சமி திதி. இப்போது அடியேன் செய்யப்போகும் பஞ்சசம்ஸ்காரம் எனும் வைபவம் 5 அங்கங்களைக் கொண்டது. அவை எவை எவை என்று நன்கு மனதில் நிறுத்திக்கொள். முதலாவது தாப சம்ஸ்காரம். தீயிற் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒன்றுண்டு என்று பெரியாழ்வார் சொன்னது போல் பகவானின் திவ்ய ஆயுதங்களான சக்கரம் மற்றும் சங்கு ஆகிய ஆழ்வார்களை சின்னங்களாக நம் தோள்களில் தரிப்பது. அதாவது திருச்சக்கரத்தை வலது தோளிலும் திருச்சங்கை இடது தோளிலும் அலங்காரங்களாக தரித்து எம்பெருமானுக்கு அடியவனாதல் என்ற உணர்வை வெளிப்படுத்துவது. இந்த முதல் சம்ஸ்காரத்தின் மூலம் நாம் வைஷ்ணவ தாசர்களாக அங்கீகரிக்கப்பட்டோம். அப்படித்தானே சுவாமி? மிகச்சரியாக சொன்னாய் ராமானுஜா. இரண்டாவது அங்கம் புன்ற சம்ஸ்காரம். எம்பெருமானின் மற்றும் தாயாரின் 12 திருநாமங்களைச் சொல்லி திருமண் ஸ்ரீசூரணத்தை நம் சரீரத்தில் 12 இடங்களில் தரித்துக் கொள்வது. மூன்றாவது அங்கம் தாசிய நாம சம்ஸ்காரம். தான் பகவானின் தொண்டன் என்பதற்கு அடையாளமாக வைணவ சம்பிரதாயத்தில் உள்ள பெயரை தாங்குதல். அதாவது எம்பெருமானுடைய தாசன் என்று பகவானிடம் ஒப்புவித்தல். நான்காவது மந்திர சம்ஸ்காரம். அதாவது ரகசியங்களான பகவானின் அஷ்டாட்சர மந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்ற மந்திர வாக்கியங்களை ஆச்சாரியர் மூலம் தன் செவிகளில் வாங்கிக் கொள்வது. இந்த மந்திரங்கள் நம் ஆத்மாவை சுத்தப்படுத்தும். ஐந்தாவது அங்கம் யாக சம்ஸ்காரம். அதாவது எம்பெருமானின் திவ்ய மங்கள அர்ச்சா விக்கிரக திருமேனிகளையும் முக்கியமாக சாளக்கிராம திருமேனியை வழிபடும் திருவாராதன முறையை கற்றுக்கொண்டு வழிபாடுகள் செய்ய உரித்தான தகுதியை பெறுதல். இவையே 5 அங்கங்கள் எனப்படும் பஞ்ச சம்ஸ்காரமாகும். ஆஹா, பஞ்ச சம்ஸ்காரம் என்னும் வைபவத்தை நடத்தி வைக்கும் ஆச்சாரியர் எப்பேற்பட்ட உபகாரி! ஆச்சாரியர் அல்லவா பகவானுக்கும் நமக்கும் பாலமாக இருந்து எம்பெருமானின் கருணைக்கு பாத்திரமாகும்படியும் அவனை சேரும்படியும்
நமக்கு அருள் புரிகிறார். அதற்கு அடித்தளமாக அமைந்திருக்கிறது இந்த உன்னத வைபவம். சுவாமி, அடியேனுக்கு அந்த உன்னத வைபவத்தை நடத்தியருள வேண்டும். அடியேன் தாசன் ராமானுஜன். திருக்கச்சி நம்பிகளே, ராமானுஜனோடு அடியேன் இருக்கும் ஒவ்வொரு க்ஷணமும் ஒரு புது அனுபவமாக இருக்கிறது. அடியேன் ராமானுஜனுக்கு ஆச்சாரியர் போதித்ததை கற்றுக் கொடுக்கும் பொழுது அதிலிருந்து அவன் கேட்கும் கேள்விகள் அடியேனை வியப்பில் ஆழ்த்துகிறது. அடியேன் கற்றவைகள் அனைத்தையும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்வது போல் இருக்கிறது. இந்த 6 மாத காலத்தில் ராமானுஜனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய சம்பிரதாய விஷயங்களை பெருவாரியாக முடித்துவிட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். நல்லது நம்பிகளே. சரி, ராமானுஜனின் அகத்தில் உள்ள மேல்கட்டு தங்களுக்கு வசதியாக உள்ளதா? வசதி குறைவிருந்தால் சொல்லுங்கள். அடியேன் வேற எங்காவது சற்று பெரிய அகமாக ஏற்பாடு செய்து தருகிறேன். அதற்கு அவசியமில்லை நம்பிகளே. ராமானுஜனின் அகமே விசாலமாக இருக்கிறது. மேலும் ராமானுஜனும் எங்களை நன்றாக கவனித்துக் கொள்கிறான். ஆனால் என்ன சுவாமி? என்னவோ தெரியவில்லை. விஜயாம்பாளுக்கும் தஞ்சமாம்பாளுக்கும் ஒத்துப்போவதில்லை. எதிரும் புதிருமாக இருக்கிறார்கள். அதுதான் சற்று வருத்தமாக இருக்கிறது. பொதுவாகவே பெண்களிடம் அனுசரித்து போகும் குணம் குறைவு. அவர்கள் எல்லாவற்றையுமே தங்கள் கண்ணோட்டத்தில் மட்டுமே பார்ப்பதால் அவர்களுக்கு தவறு என்று ஒன்று பட்டுவிட்டால் அது தவறு, சரி என்று நினைத்தால் அது சரி. அந்த குணத்தை, அந்த போக்கை, அந்த சிந்தனையை மாற்றுவது கடினம். சுவாமி, தஞ்சா சிறு பெண் பட்டென்று பேசக்கூடியவள். சட்டென்று அறியாமல் சில காரியங்களை செய்து விடுவாள். ராமானுஜனுக்காக தஞ்சமாம்பாளை அனுசரித்து தாங்கள் பொறுத்தருள வேண்டும் சுவாமி. புரிகிறது சுவாமி. இதை அடியேன் தங்களிடம் கூட சொல்லியிருக்க மாட்டேன். ஏதோ பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அறியாமல் வந்துவிட்டது. நீங்கள் சொன்னது போல் ராமானுஜனுடன் தங்குவதில் கிடைக்கும் சந்தோஷத்திற்காக எதை வேண்டுமானாலும் பொறுத்துக் கொள்ளலாம். இருந்தும் இவர்களுக்குள் இருக்கும் இந்த பேதம் பெரிதாக வெடிக்காமல் இருக்க வேண்டும். அதுதான் அடியேனுடைய கவலை. என்னுடைய ஆச்சாரமும் அனுஷ்டானமும் வேறு, உங்களுடையது வேறு. என் அகத்துக்காரருக்கு உங்கள் அகத்துக்காரர் ஆச்சாரியர் என்ற முறையில் பல விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் உங்களுக்கு அவர் ஆச்சாரத்தை பற்றி ஒன்றும் கற்றுக் கொடுக்கவில்லை போல் இருக்கிறது. போதும் தஞ்சா, ஏதோ உனக்குத்தான் எல்லாம் தெரிந்தது போல் பேசுகிறாய். உன்னை விட பன்மடங்கு அதிகம் ஆச்சாரம் அனுஷ்டானத்தை பற்றி எனக்கும் தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? வேறொருவர் அகத்தில் இருக்கும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறோம். உன்னிடத்தில் தான் ஏதோ தவறு இருக்கிறது. ஓ, என் அகத்தில் வந்து தங்கி என்னிடமே குறை கண்டுபிடிக்கிறீர்களா? உங்களை சொல்லி குற்றமில்லை. எல்லாம் என் அகத்துக்காரர் உங்களுக்கு கொடுத்துள்ள இடம். இது மட்டுமா கொடுத்திருக்கிறோம்? எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறோம். மளிகை தளிகை என்று எல்லாமே நாங்கள் கொடுத்ததுதானே. தஞ்சா, தேவையற்ற வார்த்தைகளை பேசாதே. நாங்கள் உங்களை விட எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல. இங்கு வந்து தங்கி இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் வசதியற்றோ வேறு போக்கிடம் இல்லை என்றோ அர்த்தமில்லை. ராமானுஜன் எங்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதனால்தான் நாங்கள் இங்கு வந்தோம். உன்னிடம் கையேந்த வேண்டிய நிலைமை எங்களுக்கு என்றும் வராது. ராமானுஜனுக்கு சம்பிரதாய விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டிதான் என் அகத்துக்காரர் இந்த அகத்தில் தங்கி இருக்கிறாரே தவிர உங்கள் கையை எதிர்பார்த்து ஒன்றும் அல்ல. எப்படி என் அகத்துக்காரர் ராமானுஜனுக்கு சத் விஷயங்களை போதித்துக் கொண்டிருக்கிறாரோ அதே போல நானும் உனக்கு சம்பிரதாய விஷயங்களை கற்றுத்தர வேண்டும் என்ற ஆக்ஞையில்தான் நானும் இங்கு வந்தேன். போதும் போதும். நான் கற்றுக்கொள்ள வேண்டியதையெல்லாம் என் அம்மா எனக்கு நன்றாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். உங்கள் உபகாரம் எனக்கு தேவையில்லை. விஜயா, என்ன இது? ஏன் இப்படி அழுது கொண்டிருக்கிறாய்? என்னவாயிற்று? இன்னும் என்ன
ஆக வேண்டும் சுவாமி? மானம் மரியாதை எல்லாம் போய்விட்டது. விஜயா, முதலில் அழுகையை நிறுத்து. பெண்கள் அழுவது நாட்டிற்கே கேடு. என்ன நடந்தது என்று சொல். வந்தோமா கிளம்பினோமா என்று இருந்திருக்க வேண்டும். அப்படி செய்யவில்லையே. பாருங்கள், இப்பொழுது எல்லாவற்றையும் வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டியதாயிற்று. விஜயா, முதலில் சுற்றி வளைத்து பேசுவதை நிறுத்திவிட்டு சொல். உன்னை யார் என்ன சொன்னார்கள்? வேறு யார்? இந்த அகத்து முதலாளினி தஞ்சமாம்பாள் தான். ஏதோ ஒரு சிறு துளி ஜலம் நமது குடத்தில் இருந்து அவள் மடி தளிகைக்காக ஜலம் எடுத்த குடத்தில் தெரிந்து விட்டது. இது ஒரு குற்றமா சுவாமி? யதார்த்தமாக நடந்த சம்பவத்திற்கு என்னென்னவோ அவள் பேசிவிட்டாள். நான் இவ்வளவு சொல்லியும் தங்களுக்கு என் பேச்சில் நம்பிக்கை வரவில்லை, அப்படித்தானே? நீ பொய் சொல்கிறாய் என்று சொல்லவில்லை விஜயா. பிறகு மௌனமாக இருந்தால் என்ன அர்த்தம்? தெரியும், நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீர்கள் என்று. அதனால்தான் நானே அவளுக்கு உரைக்கும்படி 4 வார்த்தைகள் நறுக்கென்று கேட்டுவிட்டு வந்துவிட்டேன். அவசரப்பட்டு விட்டாய் விஜயா. அபச்சாரப்பட்டும் விட்டாய். தஞ்சா பேசினாள் என்பதற்காக நீ எதிர்த்து பேச வேண்டுமா? மடித்தளிகைக்காக ஆச்சாரமாக ஜலம் எடுத்திருக்கிறாள். அதில் குறை ஏற்பட்டு விட்டதாக கருதி சில வார்த்தைகளை சொல்லி இருக்கிறாள். நீ இதை பெரிதுபடுத்தி இருக்க வேண்டாம் என்பதுதான் அடியேனின் கருத்து. அப்படி என்றால் நான் தஞ்சாவை பதிலுக்கு கடிந்து கொண்டதுதான் தவறு என்கிறீர்களா? தவறுதான். தஞ்சமாம்பாள் ஒரு சிறு பெண். நம் மகள் அத்துழா இப்படி நடந்து கொண்டு விட்டால் அவளிடம் இப்படித்தான் பேசுவாயா? பக்குவமாக இதமாக எடுத்துச் சொல்ல மாட்டாயா? தஞ்சாவிடமும் நீ அப்படித்தானே செய்திருக்க வேண்டும். ராமானுஜனுக்கு சம்பிரதாய விஷயங்களை போதிக்க வேண்டும் என்பதுதான் நம் ஆச்சாரியரின் ஆக்ஞை. இதை பெரும் பாக்கியமாக கருதிதான் அடியேன் இங்கு இருந்து கொண்டிருக்கிறேன். அதை எப்படி நீ உணராமல் போனாய்? நடந்ததை கேள்வியுற்றால் ராமானுஜனின் மனது எவ்வளவு வேதனைப்படும். இனி அவன் முகத்தில் அடியேன் எப்படி விழிப்பேன்? இனி நாம் இங்கிருப்பது முறையல்ல. விஷயமறிந்து ராமானுஜன் துக்கப்பட்டால் அவன் வதனத்தை அடியேனால் கண்டு சகித்துக் கொள்ள முடியாது. நீயும் மேலும் மேலும் வைஷ்ணவ அபச்சாரத்தை செய்து கொண்டேதான் இருப்பாய். அடியேன் ஒரு முடிவெடுத்து விட்டேன். உடனடியாக நம் உடைமைகளை எல்லாம் எடுத்துக்கொள். நாம் ஸ்ரீரங்கத்திற்கு புறப்பட வேண்டும். ராமானுஜன் அகத்திற்கு வருவதற்கு முன் நாம் இதை செய்தாக வேண்டும். சீக்கிரம் ஆயத்தமாக. ராமானுஜன் வந்ததும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு என்னவென்று சொல்வது? என் அகத்துக்காரை அபச்சாரப்பட்டு விட்டாள், அதனால் அடியேன் ஸ்ரீரங்கம் போகிறேன் என்றா? அதற்கு ராமானுஜன் சம்மதிப்பானா? சீக்கிரம் அனைத்தையும் தயார் செய். ராமானுஜன் வருவதற்குள் நாம் புறப்பட வேண்டும். போ.